புத்தகங்கள் நமக்கு அறிவை கொடுக்கலாம். ஆனா வாழ்க்கை அனுபவங்கள் மூலம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குது. சில பாடங்கள் தாமதமாதான் புரியும். ஆனா அவை புரிந்த பிறகு வாழ்க்கைய பார்க்கும் நம் பார்வையே மாறிடும். அப்படிப்பட்ட 7 வாழ்க்கை பாடங்களை பார்க்கலாமா? முதல்ல, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு நம்ம பிடிக்காம போகலாம். அதுக்காக நாம மாறிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நம்மையே இழந்துடுவோம். அனைவரின் ஒப்புதலை விட நம்ம மன நிம்மதியும் மனசாட்சிக்கு விரோதமா வாழாமல் இருக்கிறதும் தான் முக்கியம். 2வது, நேரத்தின் அருமை. செலவான காசு பணத்தை கூட திரும்ப சம்பாதிக்க ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வீணாகி போன நேரத்தை எப்பேற்பட்ட மனிதனாலும் திரும்ப வாங்க முடியாது. அதனால நம்ம நேரத்தை எதுக்காக யாருக்காக செலவிடுறோங்கிறதுல கவனமா இருப்போம். இது நம்மோட வாழ்க்கை தரத்தையே தீர்மானிக்கிற முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. 3வது, உறவுகளை காப்பாற்ற ஒருவர் மட்டும் முயற்சி செய்தால் போதாது. ஒரு உறவு நீடிக்கணும்னா இருவரின் அக்கறையும் அதுக்கு அவசியம். ஒருத்தர் மட்டும் அந்த பொறுப்பை தொடர்ந்து சுமந்துகிட்டே இருந்தா அது உறவாக இல்லாம ஒரு சுமையா மாறிடும். எந்த உறவுக்காக நம்ம நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். 4வது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடியா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல அமைதிதான் மிகச்சிறந்த பதில். கோவத்திலோ ஆத்திரத்திலோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லப்படுற ஒரு வார்த்தை பல வருட உறவுகளை காயப்படுத்தலாம். 5வது, எல்லா வாய்ப்புகளும் நமக்காக வந்தவை அல்ல. சில வாய்ப்புகள் நம் மதிப்புகளையும் மன நிம்மதியையும் இழக்க செய்யலாம். எல்லா வாய்ப்புகளையும் ஏத்துக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. எதை விட்டுடணும்னு தெரிஞ்சிருக்கிறது கூட ஒரு விதமான புத்திசாலித்தனம் தான். அடுத்தது, நம்மை நாமே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லைகள் அமைப்பதும் தேவையான இடத்துல இல்லைனோ இல்ல முடியாதுனோ சொல்ல தயங்க வேண்டாம். ஏன்னா இல்லைன்னு சொல்ல தெரியாதவங்க கிட்டதான் மத்தவங்க அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை வைப்பாங்க. 7வது, சந்தோஷம் ஒரு இலக்கு அல்ல, அது தினமும் நாம் செய்யும் சிறிய தேர்வுகளின் விளைவு. நமக்கு அமைஞ்சிருக்கிற நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகள், மேலும் நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வு, இது எல்லாமே நமக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை தர விஷயங்கள் தான். நம் மனசு சோர்வா இருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது நம்மள மீண்டும் உற்சாகமான மனநிலைக்கு மீட்டுட்டு வரும். எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையையும் அடுத்த அடிய தைரியமா எடுத்து வைக்கிற மனநிலையையும் கொடுக்கும். நினைவில் கொள்வோம், வாழ்க்கை நமக்கு தினமும் ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. அந்த பாடங்களை உணரத் தொடங்கும் போது வாழ்க்கையும் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகவும் நிறைவாகவும் மாறத் தொடங்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.